குஷ்பு தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பின்னணியை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. 80-90 காலகட்டங்களில் தமிழ் திரையுலகை கலக்கி வந்த நடிகை குஷ்பு 2010 திமுகவில் இணைந்ததன் மூலம் தனது அரசியல் பயணத்தை துவங்கினார். தொடர்ந்து 2014 திமுகவில் இருந்து விலகுவதாக அறிவித்த குஷ்பு அடுத்து காங்கிரஸில் தன்னை இணைத்துக் கொண்டார். 6 ஆண்டு கால காங்கிரஸ் பாதையில் இருந்து விலகிய குஷ்பு 2020 பாஜகவிற்கு தாவி 2021 சட்டப்பேரவை தேர்தலில் 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை சந்தித்தார். தொடர்ந்து பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர், தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் என அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்ந்தார் குஷ்பு. 1.5 வருடங்களாக தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக இருந்து அவ்வப்போது முக்கிய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து வந்த குஷ்பு திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். தான் தீவிர அரசியலில் ஈடுபட பதவி ஒரு தடையாய் இருப்பதாக கருதியதால் பதவி விலகியதாக குஷ்பு விளக்கமளித்துள்ளார். ஜூலையிலேயே மகளிர் ஆணையத்திற்கு குஷ்பு கடிதம் அனுப்பியிருந்த நிலையில் அந்த கடிதமும் தற்போது ஏற்கப்பட்டுள்ளது. மேலும் தனது ட்விட்டர் பயோவில் மகளிர் ஆணைய உறுப்பினராக பதிவிட்டிருந்ததையும் நீக்கம் செய்துவிட்டார் குஷ்பு. அரசியலில் 14 ஆண்டு கால அர்ப்பணிப்புக்கு பிறகு தான் ஒரு இதயபூர்வமான மாற்றத்தை உணர்வதாக தெரிவித்த குஷ்பு, உயர்ந்த கட்சியான பாஜகவில் முழுமையாக சேவை செய்ய தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த வாய்ப்பை வழங்கிய பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் JP நட்டா ஆகியோருக்கு தன் நன்றியை தெரிவித்துக் கொண்ட குஷ்பு, தனது விசுவாசம், நம்பிக்கை எப்போதும் பாஜகவுடன் தான் இருக்கும் என்றும் முன் எப்போதும் இல்லாத உற்சாகத்துடன் தான் மீண்டும் தீவிர அரசியலுக்கு வந்துவிட்டதாக மகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளார். தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக இருந்தபோது இருந்த கட்டுப்பாடுகள் இப்போது இல்லை என்று குறிப்பிட்ட குஷ்பு, இப்போது சுதந்திரமாக செயலாற்ற முடியும் என்றும் பரபரப்பு கருத்தை தெரிவித்துள்ளார். அத்துடன் வதந்தி பரப்புபவர்கள் அமைதியாக உறங்கலாம் என்றும், கட்சி மீதும் மக்கள் மீதும் தான் கொண்ட அசைக்க முடியாத அன்பின் காரணமாகத்தான் தான் பதவியே விலகியதாகவும் விளக்கமளித்துள்ளார் குஷ்பு. பாஜகவில் ஏற்பட்ட கசப்பு, அரசியல் அழுத்தங்கள் இவைதான் பதவி விலகலுக்கு காரணமோ என பலரும் இணையத்தில் பல கோணங்களில் கேள்வி கேட்டு வர, இது தனது தன்னிச்சையான முடிவு என்றும் யாரும் எந்த அழுத்தமும் தனக்கு கொடுக்கவில்லை என்றும் குஷ்பு தெளிவுபடுத்தியுள்ளார். அந்த பயம் கொஞ்சம் நல்லது, அந்த பயம் இருக்கட்டும். என் பேர் பார்த்தாலே கொஞ்சம் நடுங்குறாங்கல்ல, அந்த பயம் நல்லது அவங்களுக்கு. நான் சிம்பிளான விஷயம் சொல்கிறேன், மடியில் கணம் இருந்தால் தான் அந்த பயம் இருக்கும். மடியில் எவ்வளோ கணம் இருக்குது அதை திமுக காரங்களுக்கு தெரியும். அந்த பயத்தில் தான் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டோம், இதுக்கப்புறம் தான் விளையாட்டு ஆரம்பிக்க போகுது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.